குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் எக்காலத்திலும் எல்லா பொருட்களோடும் உயிர்களோடும் இருந்து தன்னை வெவ்வேறாய் காட்டிக் கொண்டிருக்கின்ற தெய்வீகத்தன்மையை வணங்குகிறோம். அருளும் இருளும் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் சூழ்நிலையில நிமிர்ந்து தளர்வாய் கண்களை மூடி சம்மணமிட்டு சௌகரியமாக தவத்திற்காய் அமர்ந்திருக்கிறோம். உடல் நிலைத்து இருக்கிறது. இந்த உடலை சுற்றிலும் மென்மையான இருள், தெய்வீக அருள் நிரம்பி நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எங்கும் உள்ள தெய்வீக சக்தி நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. தெய்வீகத்தால் நிரம்பும். தெய்வீக ஆற்றல் நம்மிலே நிரம்பி இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தாய் தந்தையரை கண் முன்னால் கொண்டு வருகிறோம். பாதம் பணிந்து வணங்குகிறோம். குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருட்கண் பார்வையால ஆசிகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம். பிரபஞ்ச சக்தியின் பொழிவு, தாய் தந்தையரின் ஆசிகள், குருவின் அன்பு அனைத்தையும் உடலிலே உணர்கிறோம். மனதிலே நிரப்பி இருப்பதை உணர்கிறோம். உணர்வோடு கலந்திருப்பதை உணர்கிறோம்.
இதய ஒளி தியானம். மேலிருந்து கொட்டுகிற பிரபஞ்ச சக்தி அனைத்து பக்கங்களிலிருந்து நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பிராணவாயுவின் சக்தி பூமியிலிருந்து மேலெழும்பி நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற பூமியின் படைப்பாற்றல் அனைத்துக்கும் மத்தியில் அனைத்தையும் ஈர்த்து சக்தியோடு அமர்ந்திருக்கிற நமது உடல், மனம், உடலை தளர்வுறச் செய்கிறோம். முகத்தின் தசைகளை தளர்வு செய்யுங்க. கண்கள் தளர்வடைகிறது. கைகள் தளர்வாக இருக்கின்றன. நிமிர்ந்த உடல் தளர்வாக, கால்களும் பாதங்களும் பூமியின் மீது லேசாக தளர்வாக அமர்ந்திருக்கிறது. உடல் முழுவதும் தளர்வாய் மேலிருந்து பொழிகிற தூய பிரபஞ்ச சக்தி, காற்றின் பிராண சக்தி, பூமியின் படைப்பாற்றல், உடலின் தளர்வு நிலை, மனதின் கவனம், அனைத்தையும் குவித்து இதயத்துக்கு கொண்டு வாங்க. இதயம் இரண்டு மார்புக்கு மத்தியில் சற்று இடது பக்கம் திரும்பியது போல் இதயம் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து இதயத்தில் ஒரு ஒளியாய் தொடங்குகிறது. கவனிக்கிறோம். மெதுவாய் அது வளர்ந்து வளர்ந்து இதய ஜோதி, இதய சூரியன், இதய ஒளியின் மீது மனதை ஆழமாய் செலுத்தி தியானிப்போம்.
இதய ஒளி, இதய ஜோதி, இதயத்தின் அன்பும் கருணையும் ஒளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதன் வெளிச்சம் இதயம் முழுவதையும் நிரப்பி உடல் முழுவதும் பரவுகிறது. உடலின் ஒவ்வொரு செல்லும் இதய ஜோதியின் அன்பால் நிரம்பி இருக்கிறது. இதய ஜோதியின் கருணையால் நிரம்பி இருக்கிறது. உடல் முழுவதும் ஜோதியின் பிரகாசம். உடல் முழுவதும் ஒளியாய் உணர்வு, ஒளி தேகம். நாமே நமக்கு ஒளியாக இருக்கிறோம். உடலே ஒளியாய், ஜோதியே இதயமே அதன் மையமாய், உடல் ஒளியின் பிரகாசம் ஒளி அலைகள் உடல்ல இருந்து எங்கும் பரவுகிறது. இந்த அறை முழுவதும், இந்த உலகம் முழுவதும் நாமே நமக்கு ஒளியாய், இந்த உலகுக்கு ஒளியாய், நாமே அன்பும் கருணையுமாய், இந்த உலகோருக்கு அன்பும் கருணையும். ஒளி, இதய ஒளி, உடல் ஒளி தேகம், அதன் அலைகள் எங்குமே அன்பும் கருணையுமாய். அருட்பெரும் ஜோதியாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒளி தேகம்,
மெதுவாய் உடலை விட்டு வெளியே வாங்க. ஒரு 5 அடி தூரம் நின்று தியானத்தில் மலர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் தேகத்தை பாருங்க. ஒளி உடல். இதயத்திலே ஒளிர்ந்து கொண்டிருக்கிற அருட்பெரும் ஜோதியை செய்யுங்கள். அதிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற உங்கள் தியான உடலை பாருங்கள். அடடா! கைகள் வணங்குகின்றன. ஒளி தேகத்தை பார்க்கிறோம். நாமே ஒளியாயிருப்பதை பார்க்கிறோம். தெய்வீகம் மலர்ந்திருப்பதை பார்க்கிறோம். நம்மை நாமே வணங்குகிறோம். நமது ஆத்ம ஜோதி தரிசனம். நமது ஆத்ம ஜோதி தரிசனம். தெய்வமாய் மாறியிருக்கிற உடல். அதிலே அறிவாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிற ஒளி. வணக்கத்துக்குரிய மேன்மை பொருந்திய தெய்வீக சக்தி. வணங்குகிறோம். இதயத்தின் ஆத்ம தரிசனம். மெதுவாய் அந்த உடலுக்கு அருகில் போங்க. உடலுக்கு அருகில் செல்லுங்கள். இந்த உடலை மெதுவாய் மேலே எழுப்பி மார்போடு கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்ம ஜோதியிலே நீங்கள் ஐக்கியமாகி விடுங்கள். உங்களை நீங்களே கட்டி அணைத்துக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் மார்போடு இதய ஜோதி 2 உடலையும் ஒன்றிணைக்கிறது. உங்கள் ஆத்மாவிலே உங்கள் கரைசல். ஆத்மாவிலே உங்கள் ஐக்கியம். அன்பிலும் கருணையிலும் நீங்கள் ஐக்கியமாகிறீர்கள். இறுக அணைத்துக் கொள்ளுங்கள். அறிந்து விடுங்கள். அறிந்து விடுங்கள். அறிந்து விடுங்கள். கரைவதை உணர்ந்து அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. சாந்தி. சாந்தி. சாந்தி.
ரிலாக்ஸ், அமைதி, சுய உணர்வுக்கு வாங்க. மெய்சிலிர்ப்பை உணருங்கள். மெய்யுடலை உணருங்கள். பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் அனைத்தையும் உங்கள் உடல் செல்கள் உணர்வதை உணருங்கள். அமைதி, அமைதி. சங்கல்பம் நினைவுக்கு வரட்டும். நிகழ்வதை மனக்காட்சிப்படுத்துங்கள். மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிங்க. அனைவரின் சங்கல்பம் இதுவே. அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுளும், நிறை செல்வமும், உயர்ந்த புகழும், மெய்ஞானமும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சுயத்தின் ஆத்ம ஜோதி இருப்பிலிருந்து நான் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். இன்பப்படும் உயிர்களுக்கு வாடிய பயலை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற வள்ளல் பெருமானார் மனநிலையிலிருந்து அனைத்து உயிருக்கும் உதவியே, அனைத்து உயிருக்கும் உதவியாய் என் இருப்பு இருக்கும். நன்றி. மனப்பூர்வமான நிறைவு செய்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். உலகில் யாவரும் நம்மை வணங்கும் அளவுக்கு உயர்ந்து விடலாம். மிகவும் சுலபம். நம்மை நாமே வணங்கும்படியாய் உயர்வதுதான் இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றம். அது ஒரு சேலஞ்ச். என்னை நானே வணங்கக்கூடிய அளவுக்கு உருவாவது அது அவ்வளவு சுலபமானதாக. உலகமே நம்மை வணங்க. உலகில் அனைவரையும் நாம யாரை வேண்டுமானாலும் சற்று அதிகாரத்தை, பணத்தை, இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சந்திப்போம். ஆனால் நம்மை நாமே சந்திப்பது என்பது அதுதான் ஆத்ம தரிசனம். உயர்ந்தபட்ச தரிசனம். நம் சுயத்தை நாம் தரிசிப்பதுதான். சுய குருவை அடைந்துன்னு சொல்வார் மகன். வெளி உலக குருமார்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டி பலகைகள் போன்றவர். வலது பக்கம், இடது பக்கம், நேரே செல்லுங்க, மேலே செல்லுங்க, கீழே செல்லுங்க என்ற வழிகாட்டி பலகைகள் போன்றவர். அந்த வழிகாட்டி பலகைகளுக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த பலகைகளை தூக்கி சுமக்க கூட முடியும், கூடாது. ஆனால் இந்த பாதையிலே பயணிப்பவர் தான் சாதகர், டிசைபிள் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இந்த டிசைபிள்ன்ற வார்த்தை தான்
அந்த டிசைபிளுக்குரிய குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லப்பட்டது. டிசிப்ளினும் டிசைபிளும் ஒண்ணு. டிசைபிள்ன்ற வார்த்தையிலேருந்து தான் டிசிப்ளின்ற வார்த்தை. விவேகானந்தர் சொல்றாங்க, ஆத்ம சுதந்திரம் அடைந்து கொள். ஆத்ம சுதந்திரம் என்பது உன்னை நீயே முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டதாக இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு தான் சுதந்திரம் சொல்றார். அந்த சுய கட்டுப்பாட்டோடு குரு என்ற வழிகாட்டி பலகை காண்பிக்கும் திசையில நம்முடைய ஆத்ம பயணத்தை தொடங்கி சென்று ஆத்மாவை தரிசிப்பது. ஆத்மா ஆத்மா என்றால் ஏதோ ஆன்மீகத்தில் பெரிய வார்த்தைன்னு நினைச்சுக்கலாம். நமக்கு மிக மிக அருகாமல் இருக்கிற முதல் பொருளே ஆத்மா என்று சொல்கிறது நம்முடைய உயிர் அறிவு, நம்முடைய இருப்பு. நாம தான் அது, வேற ஒன்றும் இல்லை. நம்மை நாமே தரிசிப்பது, நம்மை நாமே முழுமையாய் புரிந்து கொள்வது, நம்மில் இருக்கக்கூடிய பேரறிவை, பேராற்றலை, வற்றாக இருப்பாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மையை நம் வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதுதான் ஆத்ம தரிசனம். ஆத்ம தரிசனம் பெற்றோர்கள் அதான் செய்யறாங்க. இது ஸ்பிரிச்சுவலா அப்படியே ஆன்மீகம், தெய்வீகம், குரு, ஞானம், யோகம், கிரியா யோகா, இது போன்ற உள்ள நீங்க சித்த வழி யோகாவில் போயிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இடங்களை பெண்களை சார்ந்த பயிற்சிகள், நிறைய சூட்சும சார்ந்த பயிற்சிகள், நிறைய உள்ளார்ந்த ரகசியங்கள், 96 தத்துவங்கள், என்னென்னவோ இருக்கு. வேதங்கள், உபனிஷதங்கள், அவற்றில் சொல்லப்படுகின்ற குரு சிஷ்ய உறவு முறைகள் எல்லாம் அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே பயமா இருக்கும். வேதங்கள்லாம் எடுத்து என்னென்னவோ சொல்லும். அது பிரகிருதி, ஆத்மஸ்வரூபன், இந்த வார்த்தைகளே புரியணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் தேடணும், அவங்க புரிவிப்பாங்க. நிறைய திருமந்திரம் பாடல்கள்லாம் படித்து படித்து உருவேற்று உருவேற்று நண்பர்களே, இதெல்லாம் இருக்கு. யோக வழி, ஞான நெறியில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. வல்லாருடைய அகவல் அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா தெரியும். நண்பர்களே, இவை அனைத்துமே பிரம்மாண்டமான விஷயங்களாக தெரிவது. ஆனா இவை எதுவுமே பிரம்மாண்டங்கள் கிடையாது. அவரவர் உணர்ந்த வழியில அந்த உணர்வை பெறுவதற்காக அவங்க நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. என்னென்னவோ செஞ்சு பார்த்துருக்காங்க. அது எல்லாவற்றையும் புரிவிக்க முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியை எழுதி வச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அது அந்த காலத்தில் எழுதப்பட்டதால் அந்த வார்த்தைகள் புரியல. அதனால ஒரு டிக்ஷனரி வேணும். அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறார், வேற ஒன்றும் இல்லை. இது அவ்வளவு பிரம்மாண்டமான, அவ்வளவு கடினமான, அவ்வளவு சாதகம் செய்து முயற்சி செய்து அடைகின்ற விஷயமே அல்ல. அது ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, நம்ம ஆறறிவை எட்டுவது, அவ்வளோதான். இந்த ஆறறிவை எட்டி விடுவது, தொட்டு விடுவது, அங்கிருந்து வாழத் தொடங்குவது. இதுதான் சுற்றி வளைச்சி என்னென்னவோ சொல்றான். என்னென்னவோ சொல்றான். அப்ப என்னை விடுற சாமின்ற அளவுக்கு சொல்றான். தியானம்லாம் அப்படி உருவாக்கப்பட்டதாங்க. தியானம், யோகாலாம் நம்முடைய அறியாமையை நீக்குவது. முதல்ல அதுக்கு நம்ம அறியாமல் இருக்கணும்னு புரியணும். அது புரிஞ்சாதானே அது நீக்கப்பட வேண்டும்னு தெரியும். நான் அறியாமல் இருக்கேன்னு புரிஞ்சிச்சு. அப்ப அறிவு வந்தா எப்படி இயங்கணும்னு தெரியுது. அப்படி இயங்கிட்டோம்னா அறியாமை நீங்கிதான் அர்த்தம்.
இவ்வளோதாங்க ஆன்மீகமே. அப்படின்னு சொல்லுங்க மனசுக்குள்ள. நான் அறியாமையில இருக்கேன்னு புரியுது. அறியாமையை நீங்கிவிட்டா அதான் 6வது அறிவின் எல்லைன்னு தெரியும். இப்ப 6 அறிவு பெற்ற மனிதன் எப்படி வாழ்வானோ, அப்படி வாழ்க்கை அமைத்துக் கொண்டு விட்டா, ஒட்டுமொத்த ஆன்மீகத்தின் எல்லையுமே இதைத்தான் போதிக்கிறது. அவன் எப்படி இருப்பான்? 6வது அறிவு முழுமை பெற்ற ஒருவன் எப்படி இருப்பான்? அதுக்கு உதாரணமா தான் நம்ம ஞானிகள், சித்தர்கள், மகான்கள்னு பேர் வச்சுக்கோ. ஞானிகள், அப்பா! அவங்களலாம் தொடவே முடியாது. சித்தர்கள், நெறைய பேர் சித்த சமாதிகள சுத்தி வராங்க. சித்தர்கள பார்க்கறதுக்கே ஒரு டூர் நடக்குது இங்க. மாசம் மாசம் ஒரு சித்தர போய் சந்திச்சுட்டு வரணும். நாமளே சித்தர் தாங்க. அந்த அறியாமையில தான் யாரோ ஒருத்தர பார்க்க போறோம். அந்த அறியாமை என்ற இருளை நீக்கி ஆத்ம ஜோதியை நீங்க ஒளிர விட்டீங்கன்னா, அந்த சித்தத்தன்மை, சித்த பிரகாசம் வெளிப்படும். நானே சித்தர் தான்பா. அப்படின்னு யார்ட்ட சொல்ல முடியும்? இன்னொரு சித்தர்ட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னா, இங்க எல்லாருமே சித்தத்தன்மை உடையவர்கள் தான். என்ன சித்தம்? சித்தம்னா புத்தி. புத்தியினுடைய கிளாரிட்டி தான் அறிவு. அவ்வளோதான். நான் அறிவுடையவன். இவ்வளோதான். சித்தர்னா ஒண்ணும் இல்ல. அறிவாளின்னு 6 அறிவு அவருக்கு வேலை செய்யுது. அவர் உடம்புல இருந்துன்னு அர்த்தம். இதுல என்ன பெரிய பிரம்மாண்டம் இருக்க முடியும்? இது மனிதனுடைய சாதாரணமான இயல்பு. மனிதன்னா 6 அறிவுல இருந்து இயங்கணும். இவ்வளோதாங்க. இதுல என்ன பிரம்மாண்டம் இருக்க முடியும்? அவர் ஜீவ சமாதி அடைந்து விட்டார். அவர் ஒரு ஞானி, அவர் ஒரு மகான். நோ. அவருக்கு 6 அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நமக்கு 6 அறிவு வேலை செய்யுதாக்கா நம்ம தான் மகான், நம்ம தான் சித்தர், நம்ம தான் ஞானி. இதுல என்ன முடியாத விஷயம் இருக்க முடியும்? இது நமக்கு இயல்பு. அந்த இயல்பை மறைச்சிருக்குது. ஒரு விளக்கு ஏத்தி வைக்கிறீங்க. அது வந்து 10க்கு 10 அறை முழுவதையும் வெளிச்சம் கொடுக்கும். அது அதனுடைய இயல்பு. நீங்க அத சுத்தி ஒரு கண்ணாடியோ அல்லது ஒரு பேப்பர வச்சு மறைச்சிட்டீங்கன்னா, அது அந்த 1/2 அடிக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும். இவ்வளோதான். இது போல தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய ஆத்ம பிரகாசம், ஆத்ம அறிவு இருக்கு. அது இவ்வளோ தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். நீங்க கொஞ்சம் பேப்பர போட்டு மறைச்சிட்டீங்க. அதனால அது வரைக்கும் தான் வெளிச்சம் கொடுக்குது. அந்த பேப்பர நீக்கிட்டீங்கன்னா, அது எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குமோ, அவ்வளோ வெளிச்சம் கொடுக்கும். அந்த பேப்பர் தான் நம்முடைய கர்மா. அதுதான் நாம செய்த தவறுகளும், மற்றவர்களுக்கு கொடுத்த துன்பங்களும். அத விளக்கிட்டீங்கன்னா, அது எவ்வளோ பிரகாசிக்க முடியுமோ, அவ்வளோ பிரகாசிக்கும். இவ்வளோதானே! எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? 6 அறிவுல வாழ்றது, ஞானி, மகான், சித்தர்ன்னு சொல்லிக்கிறது, அந்த வாழ்க்கை வாழ்றது ரொம்ப ஈஸி. ஏதோ கொஞ்சம் குப்பை இருக்குது. கொஞ்சம் போட்டு கொஞ்சம் குப்பையா இருந்தா அதோட போட்டு பெருக்கி தள்ளிடலாம். கொஞ்சம் அதிகம் குப்பையா இருந்தாக்கா பெனாயில போட்டு வாஷ் பண்ணணும். இன்னும் அதிகம் குப்பையா இருந்தாக்கா 4, 5 பேர வச்சு போட்டு நல்லா சொரண்டி எடுக்கணும். அப்ப கொஞ்சம் வலிக்கும். ஆமா. அதெல்லாம் மொத்தத்தையும் வெளிய காட்ட செஞ்சீங்கன்னா, அப்புறம் கிளியரா தெரிய போகுது. கிளியர் பிக்சர். 6த் சென்ஸ். இந்த என்லைட்டன்மென்ட் அது வெளியாகும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. அப்பதான் அப்படியே பிரகாசமா வாழ்க்கை அப்படியே ஜாலியா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அதுதான் நேத்து சொன்ன மாரி, நம்ம இருப்பே எல்லோருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பார்த்தாலே எல்லாரும் கட்டி பிடிச்சுக்க தோணும். நம்ம பக்கத்துல இருக்கலாமான்னு தோணும். அதுதான் நம்ம இந்த ஒரு பேர் வைக்கிறோம். அன்புன்னு பேர் வச்சிர்றோம். அது எல்லாமே எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எல்லாமே எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அவர் ஒருவர் எல்லாவற்றிலும் என்னை காண வல்லவரோ! அவரை விட்டு நான் விலகுவதில்லை. என்னை விட்டு அவர் விலகுவதில்லை. அவர் என்பது காண்பவரை மட்டும் குறிப்பிடவில்லை. யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எல்லாருக்குள்ளயும் அவரே இருக்கிறார். அவர்னா யாரு? 6வது அறிவு தான். கிருஷ்ணரோ, ஜீசஸோ, அல்லாவோ அல்ல. 6வது அறிவு. அறிவே தெய்வம் என்றார் தாயுமானவர். அறிவை அறிய முறைகள் சொன்னவர் தானே திருமூலர். அறிவுக்கு அறிவு திருக்கோயில் அமைத்தவர் தானே வேதாத்ரி மகரிஷி. அந்த அறிவில் ஆழ்ந்து தன்னையே அதிலே ஆழ்த்திக் கொண்டவர் தானே வள்ளல் பெருமானார்.
அறிவை தவிர வேற என்னங்கிறது சொன்னால் அனைத்தும் மாறிடும். அதுதான் பல பரிமாணங்கள்ல இயக்கத்துக்கு வரும்போது அன்புன்னு, கருணைன்னு, இரக்கம்ன்னு, அதே கொஞ்சம் நெகட்டிவ் போனா கோவம், வெறுப்பு, கவலைன்னு. எனவே அறிவிலே ஆழ்ந்து விடுங்கள். நீங்களே ஒரு அறிவு திருக்கோவில் ஆகிவிடுங்கள். அறிவு திருக்கோவில் அனைவரும் வணங்கும்படியாக இருக்கும். நீங்களே அறிவு திருக்கோயிலாக மாறிவிடுங்கள். டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். மகரிஷி உருவாக்கி வச்சிருக்காரு. டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். உலகத்திலே அறிவிக்கிற ஒரே திருக்கோயில் அதான். நல்லது. இதெல்லாம் புரிந்திருக்கும் ஈஸியா. ரொம்ப சுலபம். ஆமா நம்ம கஷ்டம் நினைக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. அறியாமை தான் அது. நல்லது. வாழ்க வளமுடன். மாயாஜாலத்துல 12வது நாள் ஒரு பிரசித்தி பெற்ற நாள். இந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். மாயாஜாலமான மனிதர்கள். மாயாஜால மனிதர்கள். உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில, நம்ம வாழ் நம்ம திடீர்னு ஒரு திருப்பத்த சில மனிதர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அவன் மட்டும் இல்லன்னா, அப்படின்ற அளவுக்கு ஒருத்தர் இருப்பான் நம்ம லைஃப். அவங்க மட்டும் இல்லன்னா, அந்த அம்மா மட்டும் இல்லன்னா, அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. மனிதர்கள். அந்த மனிதர்களை நினைச்சு பாருங்க. 10 வயசுல இருக்கலாம், 15 வயசுல இருக்கலாம். இப்போ நேத்து பார்த்துருக்கலாம் அவர நீங்க. அவர் ஒரு பிச்சைக்காரனா இருக்கலாம், ஒரு அரசனா இருக்கலாம், ஒரு சினிமா டைரக்டரா இருக்கலாம், ஒரு பாட்டு எழுதின ஒரு பாடல் ஆசிரியரா இருக்கலாம், உங்க பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், உங்க மாமாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க நண்பரா இருக்கலாம். யாரோ ஒருவரா இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்திய அந்த மனிதர். அவர் தான் உங்க வாழ்க்கையின் மாயாஜாலமான மனிதர். பல நேரங்கள்ல அது நடந்திருக்கும். நம்ம ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்தியிருக்கலாம். நம்ம அறிவில தெளிவை கொடுத்திருக்கலாம். நம்ம பாதையை மாற்றி அமைத்திருக்கலாம். எங்கேயோ இருந்திருப்பேன். என்னை இங்க கொண்டாந்து விட்டது அவர்தான். அவர் மட்டும் அத சொல்லாம விட்டிருந்தாருன்னா, என்ன ஆயிருக்கும்? அப்படி சில நபர்கள நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள சந்திச்சிருப்பீங்க. நிச்சயமா எல்லோருக்கும் அப்படி சில நபர்கள் இருக்கலாம். இருந்தே ஆகணும். அவர்களுக்கு தான் நான் வழிகாட்டிகள்னு சொல்றேன். அவர்தான் நம் வாழ்க்கையில் எப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மாயாஜாலமான மனிதர். மாயாஜாலமான மனிதர். நாம கூட சில பேருக்கு மாயாஜால மனிதரா இருக்கலாம். எல்லோருமே இருப்போம். திடீர்னு போற போக்குல விஷயம் சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அதே புடிச்சு சில பேர் வாழ்க்கைய மாத்திட்டு இருப்பாங்க. அவங்க நம்மள நெனச்சுட்டே இருப்பாங்க. நம்மள மறந்திருப்பாங்க. நாம மறந்திருப்போம். அவங்க நெனச்சுட்டு இருப்பாங்க. யோசிக்கவே முடியாது அந்த விஷயத்த. சமீபத்தில ஒருத்தர சந்திச்சேன். சந்திக்கல. ஃபோன்ல பேசுனாங்க. ஃபோன்ல பேச வேண்டியது. ஒரு 1 1/2, 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, இப்ப போன வாரம் பேசியிருந்தேன். அவங்க எனக்கு எழுதின லெட்டர் ஒண்ணு கெடச்சது. அத எடுத்து படிச்சிருந்தேன். படிச்சுட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டீங்க. ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சந்தோஷம்னு அப்படியே அவங்களோட நான் இருந்த காலம் 12 வருஷத்துக்கு முன்னாடி. என்னுடைய மாணவர். அப்ப நடந்ததெல்லாம் ரீகால் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நீங்க இப்ப இத சொன்னீங்க, அத சொன்னீங்க. எனக்கு அப்பாவா, எனக்கு அண்ணனா, எனக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி இதெல்லாம் சொன்னீங்க. என் வாழ்க்கையில இப்ப நான் இப்படி இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. அது இப்ப தான் நான் எனக்கு இது தெரிஞ்ச நான் விஷயம். அப்ப இவ்வளோ வருஷம் வந்து அவங்க அதெல்லாம் சொல்றது, அதுபோல நமக்கு சில நபர்கள் இருக்கலாம். நாமும் சில நபர்களுக்கு அப்படி இருக்கலாம். நாம யாருக்கெல்லாம் இருக்கோம்னு விட்டுருங்க. நமக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? அந்த ஆசிரியர் மட்டும் அத சொல்லாம இருந்திருந்தா, அந்த மருத்துவர் ம். சில வழிகாட்டுதல்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நான் அந்த டாக்டர் பார்க்க போயிட்டே இருந்தேன். ஒருத்தர் நிறுத்துன நடப்பு எதுவும் போய் அவர் ஆட்டோக்காரன் பேசிட்டே இருந்தான். இல்லங்க இவரு தான் சரியா இருப்பாரு. நீங்க போங்க நிச்சயமா சரியாயிடும்னு அவங்க கூட்டிட்டு போனாங்க. அப்ப வந்து என் வாழ்க்கையே மாறிச்சு. வெறும் மடமா இருந்திருப்பேன். என்ன அந்த ஆட்டோக்காரன் கொண்டு போய் என்ன ஒரு சரியான மருத்துவர்ட்ட ஒப்படைச்சான். அந்த ஆட்டோக்காரர் மாயஜாலமான மனிதர். போற போக்குல சொல்லிட்டு போயிடுவாங்க சில பேர்லாம். இவங்கள பாருங்களேன்.
சரியாயிடும். சும்மா சரி போய் தான் பார்ப்போம்ன்னு பார்த்துருப்போம். நம்ம வாழ்க்கையை மாற்றியமைத்த மனிதர்கள். எனக்கு நெறைய பேர் இருக்காங்க. இளங்கோவன் ஒரு ஆசிரியர், தமிழ் வாத்தியார், 5வது வகுப்பு வாத்தியார். அவ்வளோ அன்பு பசங்க மேல. இந்த ப்ரொஃபஷன அப்படி லவ் பண்ணுவாரு மனுஷன். அவரு வந்தாலே ஒரே சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கெல்லாம். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் முகம் ஒரு கோவமா இருந்ததெல்லாம் பார்த்ததே இல்ல நான். சிரிப்பு, மகிழ்ச்சி இன்னும் இருக்காரு. நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இல்ல. அவருடைய இருப்பு ஞாபகம் இருக்கு எனக்கு. அவர் வந்தாலே நாங்க எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுவோன்ற ஞாபகம் இருக்கு. மகிழ்ச்சி மனிதர் அவர். மத்த எல்லாரும் இங்கிலீஷ் வாத்தியார் ஏகாம்பரம் வந்தாருன்னா, அவரு சிரிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. எனக்கு பெரிய வாத்தியார்ன்னு ஒருத்தர் வருவாரு. ரொம்ப உயரமா இருப்பாரு. அவரு எப்போதும் சிரிப்பாரு பார்த்துருக்கோம். நெறைய சீரியல் பிடிக்கும். சீரியல் பிடிக்கும்போது கடையில டீ கடையில சிரிப்பாரு அவ்வளதான். உள்ளுக்குள்ள வந்தாருன்னா கடுகடுப்பாவே இருப்பாரு. கிருஷ்ணவேணி டீச்சர் அப்படிதான். கோவமா இருப்பாங்க. ஆனா இளங்கோ வாத்தியாரு அது வந்தாருனாலே, அவரு பீரியட்னாலே ஒரு சந்தோஷம். அந்த மகிழ்ச்சியாக ஒரு முகம் இருக்கணும்னு ஒரு அடையாளம். ஓ! இவர் வேற ஒண்ணும் இல்ல. பெரிய அறிவுலாம் இல்ல. மகிழ்ச்சி முகத்தை அறிமுகப்படுத்தினார். பிறகு எங்க மருத்துவர் செந்தில்வேல்னு ஒருவர். என்னுடைய பெயருக்கு பின்னாடி என் பெயரோட நீளமா இருக்கும் டிகிரி. ஒரு 7, 8 டிகிரி இருக்கும். வெறும் 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிறேன்னு சொல்ல இருந்த என்ன, இன்னைக்கு இவ்ளோ டிகிரிக்கு சொந்தக்காரனா மாத்தி, இவ்ளோ அறிவு எனக்கு இவ்ளோ நபர்கள சந்திக்கிற வாய்ப்பு குடுத்தவர் அவர்தான். காஞ்சிபுரத்துக்கு வந்த பிறகு, இந்த காஞ்சிபுரத்தில யோகாலயான்னு ஒரு அறிமுகம் எனக்கு உருவாக்கி கொடுத்தது, நம்ம டாக்டர் தரணிதரன். அவர் ஒரு மாயஜாலமான மனிதர். அசால்ட்டா இருப்பார். எதையுமே "அப்பா சூப்பர்! பயங்கரம்!" அப்படிலாம் சொல்லவே மாட்டார். இவ்வளோதானே. இப்ப நம்ம சொன்னோம்ல, ஞானமே ஈசின்னு. அவரு அத விட ஈசியா, ரொம்ப சுலபமா இருப்பாரு அவரு. லேசா. இவங்கலாம் வாழ்க்கையில மாயாஜால மனிதர்கள். இதோ என்னுடைய மகள் என் வாழ்க்கையில எனக்கு ஏற்படாத கேள்விகள எனக்கு உருவாக்குனவங்க என்னுடைய மகள் தான். அந்த கேள்விகள்லாம் என் வாழ்க்கையில வந்தே இருக்காது. அந்த கேள்விகள எனக்குள்ள உருவாக்கி, சில ஆராய்ச்சியில என்னை ஈடுபடுத்தினது என்னுடைய மகள் தான். என்னுடைய மனைவியும். வெறும் வெறும் ஒரு எலமென்ட்டா இருந்தத ஆபரணமா மாத்தி, சிலையா மாத்தி, அத புடம் போட்டு அடிச்சு, அடிச்சு ஒரு அற்புதமான சிலையாக என்னை உருவாக்கி கொண்டிருப்பது என்னுடைய மனைவி தான். ஸோ நீங்க எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாயாஜாலமான சக்திய வெளிக்கொண்டு வர உதவி செய்ற நீங்க எல்லோருமே எனக்கு மாயாஜால மனிதர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்குள்ள அந்த என்னை நானே கொண்டு வருகிற அந்த தன்மையில, என்னை நானே பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்ட தன்மையில மிகவும் ஒரு முக்கியத்துவம் பெற்றவர்கள் நீங்கள் எல்லோரும். நீங்க இல்லன்னா என்னோட இருப்புக்கு என்ன வேலைன்ற அளவுக்கு இருக்கு. நீங்கள் அனைவருமே வணக்கத்துக்குரிய மாயாஜால மனிதர்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வணக்கம். அப்படி உங்க வாழ்க்கையில மாயாஜாலத்தை ஏற்படுத்திய ஒரு 3 மனிதர்கள நினைச்சு பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு டைம்ல, இல்ல இப்ப கூட சும்மா ஒரு மொட்டை மாடில போய் உட்காந்துங்க ஒரு 10 நிமிஷம். உங்கள் வாழ்க்கையை அந்தந்த வயதுகள்ல, அந்த நேரத்துல மாற்றியமைத்த மனிதர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு 3 பேர மட்டும் நினைவுபடுத்தி
அவர்கள் அருகில் இருப்பதா இப்ப ஒருத்தர் நெனச்சுக்கோங்க முதல்ல. அவர் பக்கத்துல இருக்கிறதா நெனச்சுக்கோங்க. அவர கையெடுத்து வணங்குங்க. அவருக்கு நீங்க ஏன் நன்றி சொல்றீங்கன்னு அவருக்கு விளக்கமா சொல்லுங்க. உங்களால தான் நான் இப்படியெல்லாம் இருக்கேன். நீங்கள் அன்னைக்கு கொடுத்த அந்த விஷயம் தான் என்னை இப்படி மாற்றியிருக்கிறது. உங்களுக்கு நான் நெறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். அப்படின்னு அவர்ட்ட பேசுங்க. வாய்ப்பு இருந்தா சத்தம் போட்டு பேசலாம். இல்ல அட்லீஸ்ட் மனதார பேசுங்க. ஆழமா அவரோட நன்றிய உணருங்க. அப்ப 2வது நபர் நெனச்சுக்கோங்க. அவரால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் என்னன்னு அவர்ட்ட சொல்லுங்க. நன்றி தெரிவிங்க. மனப்பூர்வ நன்றி. 3வது நபர யோசிங்க. அதே போல அவர்ட்ட சொல்லுங்க. ஏன் அவரு நன்றியோட இருக்கிறீங்க? அவர் வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றங்கள் என்னென்ன? தரமா நீங்க பெற்ற மகிழ்ச்சிகள், அறிவு எது? எல்லாத்தையும் அவர எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நன்றி தெரிவிங்க. 3 பேர். இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, இது எதுக்கு சொல்லணும்? ஏன் செய்யணும்? வாழ்க்கை இன்னும் நம்ம நெறைய மாயாஜால மனிதர்களை சந்திக்க இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே இருந்த நன்றி உணர்வு மிக்க மாயாஜால மனிதர்களை நீங்கள் நன்றியோட வணங்குனீங்கன்னா, இன்னும் நெறைய மனிதர்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருப்பாங்க. உங்க வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருவாங்க. பிரம்மாண்டமான எல்லைகளை நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நீங்க மட்டுமல்ல. இந்த உலகமே உங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் விரைவில சந்திப்பீங்க. இந்த 3 நபர்களை இன்னைக்கு உங்களால சந்திக்க முடியும்னா, அது மிக அற்புதமான விஷயம். உங்களால உண்மையிலேயே அப்படி ஒரு நபர்கள் உங்க அருகில இருக்கிறாங்க, ஏதோ பக்கத்து ஊர்ல இருக்காங்க, ஏதோ 50 கிலோமீட்டர்ல இருக்காங்க. நான் அவங்கள சந்திச்சிட முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குமானால், தயவு செய்து நீங்க லீவ் போட்டு போய் அவங்கள பாருங்க. வாய்ப்பு இருக்குன்னா அது செஞ்சிருங்க. இருக்காரா பாருங்க. இருந்தாருன்னா போங்க. நேர்ல போய் சந்திச்சு, அவருக்கு ஒரு வணக்கம் தெரிவிச்சு, அவரால உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்த அவருக்கு தெரியாமலே இருப்பாரு. அவரு சாதாரணமா இருப்பாரு. அவரே மோசமானவரும் இருக்கலாம். அவரே கொஞ்சம் ஏழையா கூட இருக்கலாம். அவரே அறியாமலே கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார். வணக்கம் சொல்லி அவருக்கு நன்றி தெரிவிச்சு, முடிஞ்சா அவர கட்டிப்பிடிச்சு, அவருக்கு ஆழமா நன்றிய உணர்த்திட்டு வாங்க. நீங்க நன்றியோடு இருக்கிறீங்க அவருக்குன்னு அவருக்கு தெரிவிச்சுட்டு வாங்க. அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த மகிழ்ச்சி மேலும் புதிய மாயாஜாலத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும். இன்று உங்கள் மாயாஜால மனிதரை சந்திக்க வாய்ப்பு இருந்தால், வாய்ப்பு இல்லை என்றால் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு அற்புதமான தருணமாக உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமா மாறிவிடும். ஒரு 10 ஆசீர்வாதங்கள் எழுதி முடிச்சுட்டு, அந்த 3 மனிதர்கள பத்தி நினைச்சு அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, அந்த 3 நபரையும் எழுதுங்க. ஒரு பாயிண்ட் தான். ஒரு பேரா. அவருக்கு நீங்க ஏன் நன்றி சொல்றீங்க? நன்றி, நன்றி, நன்றின்னு 3 முறை கடைசியா எழுதுங்க. நன்றியோடு அவரை வணங்குங்கள். நிறைய மாயாஜால மனிதர்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள். நீங்களே பலருக்கு மாயாஜால மனிதரா மாறிப்படி. நல்லது. வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளுங்கள்.